இப்போ ஹீட்டான உடம்பு, சூடு அப்படிலாம் இருந்ததுன்னா வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் எடுக்கலாம். இல்லை எனக்கு கொழுப்பை குறைக்கணும், ரத்த கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னா நேரடியாக அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நேராக சாப்பிட்றதுல சில பேருக்கு வந்து வாயில் வந்து ஒரு மாதிரி கசப்பும் குமட்டும் வரும். அது அதில் ஒரு ஒரு மியூசிலேஜ் வந்து வரும். சவைச்சு சாப்பிடும்போது மியூசிலேஜ் இருக்கும். அது ஒரு வெகிட்டல் உண்டாகுதுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதை ஊற வச்சு காலையில் எடுக்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. பட் சாய்ஸஸில் எடுத்திங்கன்னா குளிர்ச்சி வேணுங்கிறவங்க ஊற வச்சு எடுக்கலாம். ரொம்ப பாடி ஹீட் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, நம்ம உடம்பு பித்த உடம்பு ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறோம், அது மாதிரி இருக்கவங்க ஊற வச்சு எடுக்கலாம். மற்ற நார்மலாக இருக்கிறவங்க அப்படியே பவுடர் பண்ணி சாப்பிட்றது நல்லது. காலை உணவுனா ஒரு கப்பு நிறைய சுண்டல். நான் ராத்திரி போகும்போது படுக்கும்போது சமயத்தில் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டில் போய் என்ன கொண்டக்கடலை இருக்கு, சிவப்பு இருக்கா, கருப்பு இருக்கா, மொச்சை இருக்கா, ராஜ்மா இருக்கா, எதையோ ஒன்று போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்து காலையில் எழுந்து அதை வெறுமனை வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி ஊத்து அதில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். மிகச்சரியான புரத சுண்டல் அது ஒன்று காலையில் ஒரு